ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா, எங்கள் அக்கா வீட்டில் மாடி தோட்டத்தில் அவங்க வந்து அறுவடை பண்ணது தான் வந்து வீடியோவாக எடுத்து வாய்ஸ் கொடுத்து அனுப்புனாங்க. வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சவுண்டு. அதனால் வந்து நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏகப்பட்ட கீரை வகைகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கருவேப்பிலை பாருங்களேன், அவ்வளோ வந்து கருவேப்பிலை கிடச்சிருக்கு. என்னன்னா கருவேப்பிலை செடி மாதிரி தானே இருக்குது, போடணுமா கொத்த வேண்டினது அவங்க பறித்து அவங்களே வந்து செஞ்சுருவாங்க. ஏன்னா மழைனால இப்போ கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டாங்க. நான் போகணுன்னு இருந்தேன், அங்கே மேலே ஒரு படி வந்து புடி இல்லை, அதனால் பயம் வேறு. 2வது கரண்ட்டும் இல்லை, மழை வேறு பெஞ்சனால நான் போக முடியல. அதனால் அவங்களே வந்து சுண்டக்கான்னு நினைக்கிறேன், சுண்டக்காய், அதுக்கப்புறம் இது வந்து வத்த குழம்பு வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சை வத்த குழம்பு, சுண்டக்காய் பச்சை வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுகருக்கு நல்லது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் பாவக்காய், வெண்டைக்காய் இப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் வளர்கிறது அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் சுற்றி தோட்டமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹவுஸ் ஓனரும் வந்து என்கரேஜ் பண்ணி வைக்க சொல்லுவார். தரையில் வைக்க அவங்க ஒய்ஃபு விட மாட்டாங்க, அதனால் தரையில் வைக்க மாட்டேன், திண்டுங்களில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் தூதுவளைலாம் ரொம்ப நல்லது சளிக்கு. இப்போ அது கிடைக்கவே மாட்டேங்குது எங்கேயுமே. எல்லா கீரையும் போட்டு பொரியல் பண்ணிடுவாங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அக்கா. புதினாவுமே கிடைக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும் புதினா. எங்கள் வீட்டு வாசலில் வச்சுருக்க பப்பாளியில் வந்து இப்போ தான் பூ வந்திருக்கு காய்க்கு. முருங்கை வந்து வளருது, கொம்பு மாதிரி நிற்கிது இப்போ.